பஸ் நிற்கும் முன் இறங்குவது ஆபத்து. நான் ஒண்ணு உன் பின்னால வரலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்களே முன்னாடி போங்க. ஆமா, நீ மட்டும் ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்க பின்னாடி வரலையே. எங்க வீட்டு வந்துச்சு, நான் எங்க வீட்டுக்கு நாங்க அப்படியே எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். எங்க அப்பா கூப்பிடு. என்னம்மா வெளிய சத்தம்? பொருள் பெண்கிட்ட தகராறு பண்றவன் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காது. தர்மம் தலை காதுதான். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேட்குது. டாக்டர், எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டது ஒண்ணு நினைக்காதீங்க. பரவாயில்ல, வரேங்க டாக்டர். எங்க அம்மாவை பத்தி
மேடம் 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 நீயா ஆக்சிடென்ட் போன் பண்ணது யாரு? அப்ப ஆக்சிடென்ட் யாருக்கு? ஓஹோ, ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போன் பண்ணிட்டு அப்புறமா வந்து படுத்துருக்கியா? இதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்க. இப்ப நான் வர்றேன். என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீங்க எம்பிபிஎஸ் பாஸா ஃபெயிலா? கேள்வி பண்றியா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற பாஸாவே போறீங்களே. உண்மைதானா? ஏன் சொல்றாங்க இப்படியா விளையாட்டா போன் பண்ணி வர சொல்றது? இந்த நேரத்துல எத்தனை நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். உங்களை நேற்றுக்கு யாரோ கொலை செய்ய வந்தா 100 முறை பேசுறாங்க. அதுல நீங்க தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டா போன் பண்ணி வர வச்சு. அது எப்படி முடியும்? குற்றவாளிகளை நாட்டை நிலமாட விடலாமா? அவங்களை பிடிக்கத்தான் போலீஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? போலீசாரோட நாம ஒத்துழைச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை நாட்டில் இல்லாம செய்யும். நீங்க உயிரோட இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். பாரு, நான் சொன்னது இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன? சிவகாமி என்ற பொண்ணுக்கும் டாக்டர் சந்திரன் எம்பிபிஎஸ் என்ற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகிறது. என்ன அப்படியா? உண்மையா? எங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. இது பாருங்க, இனிமேலாவது அந்த கொலைகாரனை பிடிக்கிற முயற்சி விட்டுடுங்க. உங்க அப்பாவும் அப்படியே சொல்றாரு, நீ இப்படி சொல்றிய, என்ன காரணம்? எல்லாம் நல்லதுதான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. ராத்திரி பகலும் உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. கொஞ்சம் இருங்க, கார்ல காப்பி வச்சிருக்கேன், கொண்டு வரேன். ஆசியா காசு சாப்பிடுறது இல்லையா? மறந்தே போச்சு. ரொம்ப ஃபேட் ஆயிடும். கரிகன் நானும் குழந்தையா? நான் அதான் சாப்பிடுறேன். வந்து மேடம் பேரு கொண்டு வரல. இதெல்லாம் சாப்பிட்டா கலப்பு சேர்ந்துருமா? என்ன விஷயம்? முழிக்கிறீங்களே, சொல்லுங்களேன். சிவகாமி, இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. டாக்டர் அவருக்கு ஒண்ணு இல்லப்பா, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட். ஏன் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாரா வரீங்க? என்ன விஷயம் சொல்லுங்களேன். என்னங்க ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. கல்யாணம்னு சொல்றதுக்காகப்பா இவ்வளவு கிணறீங்க? இன்னும் பலகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு கச்ச கட்டிக்கிட்டு போறேன். கல்யாணம்னு சொல்றதுக்குள்ள வேஸ்ட் விறுவிறுத்து போச்சேன். இதா தொடச்சிக்கலாம்.
அப்போ சிவகாமிக்கும் உனக்கும் கல்யாணம் சம்மதம் தானே? ஏதாவது இருக்கா சம்மதம் தான் அர்த்தம். நீ ஒன்று செய். இப்போ பத்திரிகை சொன்ன சிறியோர்களாகிய எங்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணத்துக்கு பெரியோர்களாகிய நீங்கள் வந்து கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு கொடுக்கும். சரிதா? அந்த வேலையை நீ செஞ்சது. தம்பி என்ன பாரு, கொஞ்சம் இந்த கல்யாணத்தை தடபடலாம் செய்யணும். இது வரைக்கும் எவனும் நடத்திருக்க கல்யாணம் செலவு கூட ஆயிடுதுன்னு நினைக்க கூடாது. நீ சரிதா? கொஞ்சம் சரி, வா. ஹலோ ஹலோ, இப்ப பேச போறீங்களா? போன